மார்க்கெட் பாத்தீங்களா, ஓப்பனிங்கே பெரிய கேப் அப் 150 பாயிண்ட் கேப் அப். 9:15 தானே ப்ரோ ஓப்பன் ஆகும். இல்ல ப்ரீ மார்க்கெட் சொல்றேன். நான் ஆக்சுவலா என்ன பண்றேன் பாருங்க, நேத்தோட ஹையில வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டான். தெரியுதுங்களா? கீழ இறங்கி வந்து எக்ஸாக்ட்டா நேத்தோட ஓகே ஹைல ஓகே. வந்து இப்போ பை பண்ணி கொண்டு போறானுங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கேப் ஃபில் ஆயிடுச்சு. ஆமா. நேத்தோட அந்த கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வால்யூம் இதே மாதிரி நல்லா பெரிய வால்யூம் தான் கொடுத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட 400K வால்யூம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பெரிய வால்யூம்ன்றது வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கீழே வந்து டெல்டாக்கு பதிலாக டோட்டல் வால்யூம் வைப்போம். ஒரு நிமிஷம் இருக்கு, பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நமக்கு வந்து இது வந்து ஓப்பன் டிரைவ்லையும் வராது, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ்லையும் வராது. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்ட் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ப்ரோ ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் பண்ண இடத்துக்கும் செகண்ட் கேண்டில் ஓப்பன் பண்ண இடத்துக்கும் டிஃபரன்ஸ். ஆமா. க்ளோஸ் ஆன இடத்துல தான் ஓப்பன் ஆகும். இல்ல ப்ரோ, சம்டைம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஜம்ப் ஆகிற இல்ல தப்பு கிடையாது. நான் வந்து இது மாதிரி விஷயத்தை நோட் பண்ணிருக்கேன். என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் வந்து மேல கீழ போயிட்டு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகும். ஓகேவா? க்ளோஸ் ஆயிட்டு அது என்ன பண்ணுன்னா, சம்டைம்ஸ் பெரிய கேப், அதுக்கு அடுத்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் பிரைஸ் கேப் டவுன்லயோ இல்ல கேப் அப்லயோ ஓப்பன் ஆகும். அது நிறைய நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். தப்புலாம் கிடையாது, கரெக்ட் தான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இங்க க்ளோசிங்க்கு அடுத்த ஆர்டர் வந்து அவனுக்கு லோல இங்க தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் வந்து இங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். இந்த மாதிரி வந்து டவுன்ல கேப் வருது இல்லையா ப்ரோ, நான் பார்க்கும்போதெல்லாம் எப்படின்னாக்கா, இப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேல போகுது. அதே போல கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழ இறங்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோசிங்க்கும் ஓப்பனிங்க்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகுறது வச்சு நான் வந்து லைவ் மார்க்கெட்ல நான் அப்சர்வ் பண்ணது. நான் நிறைய இது மாதிரி பார்த்திருக்கேன். செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. அதாவது இது க்ளோசிங் ஓப்பனிங் இங்க இருக்கு இல்லையா, இதோட டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேப் வந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா என்ன பண்றான், இது வந்து டவுன் சைடு கேப்பா, அப்போ மார்க்கெட் வந்து இவன் மேல போவான் பாருங்க கொஞ்சம் தூரம். ஓகே, நமக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, போன கேண்டலோட ஹையை வந்து உடைச்சிருக்கான். வால்யூமும் வந்து கிட்டத்தட்ட 59,000 வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 75,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்ம வந்து பை சைட் போலான்னுட்டு. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணாதுன்னா, இது வந்து ஓப்பன் டிரைவ்லயும் வராது, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ்லயும் வராது. இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் ஓகேவா? ஆனா நம்ம இதுல வந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டல் நெகட்டிவா வந்துட்டு, அதாவது ஓப்பனிங் வந்து இம்பேலன்ஸ் ஓப்பனிங்கா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது அதே மாதிரி கேப் அப் ஓப்பனிங்கா இருக்கணும். இந்த மாதிரி கேப் அப் பிளஸ் இம்பேலன்ஸ் ஓப்பனிங்கா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டல் நெகட்டிவா வந்துட்டு அந்த நெகட்டிவ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், அதுல கிளியரான ஒரு பைக்கான வியூ நம்ம போகலாம். காரணம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல்ல கூடிய செல்லர்ஸ் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட பாருங்க 644K வால்யூம்ல நெட்டா வந்து 30K வால்யூம் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இது 600ல நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கு மேல இருக்கும் நமக்கு செல்லோட வால்யூம். ஆனா நெட்டா பார்க்குறப்ப 30K வால்யூம் அப்படிங்க அவங்களுக்கு வந்து இங்க உள்ள லாக்கா இருக்கானுங்க இல்லையா. ஸோ அப்போ அவனுங்க ஷார்ட் கவரிங் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் பெருசா மேல போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கான், ஆல்மோஸ்ட் வந்து 96,000 வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான பை செட்டப். இதுவுமே வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டல் நெகட்டிவ் ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட லெவல் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான பையா இருக்கும். ஸோ நான் சொன்னேன் உங்ககிட்ட, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு பிரைஸ் வந்து க்ளோசிங் வச்சுட்டு இந்த மாதிரி கேப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை கண்டிப்பா என்ன பண்ணுவான், அவன் மேல நோக்கி போக ஆரம்பிப்பான்னு சொன்னா மாதிரி போயிட்டு இருக்கான் இவன். ஸோ நீங்க ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று சொன்னீங்க, ட்ரெண்ட் தேவைப்படும்னு சொன்னீங்க ஓகேவா. ஸோ நான் என்ன பண்றேன்னா டைரக்ஷன் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நமக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஷுவல். நான் நெக்ஸ்ட் போறேன் ப்ரோ. சொல்லுங்க. அந்த டைரக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நான் அதான் சொல்றேன், நான் ஜஸ்ட் டைரக்ஷன் தான் போட்டுருக்கேன் நானு. ஒவ்வொரு டாபிக்கா நாம இது அது டிரா டவுன்ல வரும் ப்ரோ, டிரா டவுன்ல வரும். விஷுவல் ரெஃபரன்சஸ், கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா
இது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அது வந்து பை சைட் டைரக்ஷனா இல்ல செல் சைட் டைரக்ஷனான்றத நம்ம வந்து முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? பை சைடு போதா இல்ல செல் சைடு போதான்றத முடிவு பண்ண போறோம். விஷுவல் ரெஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது எப்படி முடிவு பண்ணுவோம்? நெக்ஸ்ட் அதான் டிராடவுன்ல ஒண்ணா வரும் ப்ரோ இது. டிராடவுன்னா டிராடவுன்னா இது கீழ கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணிட்டே போவோம் நானு. இப்போ நம்ம வந்து இங்க டைரக்ஷன் சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கோமா? அதுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே. கீழ அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கீழ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்க அப்படியே இது மாதிரி போட்டுறோம், முக்கான மாதிரி போட்டுருன்னா அது கீழ கீழ வந்து எழுதிட்டு வந்துடலாம். இதுல அந்த மாதிரி வராது. இப்போ வந்து நம்ம இதுதானே இது. சரி, ஓகே, விடுங்க. ஸோ நமக்கு விஷுவல் ரெஃபரன்ஸ்ன்னும் போது நம்மளோட விஷுவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஓசி. நம்ம மெயினான வெர்ஷனா பார்க்குறது பிஓசி தான். பிஓசி, பிபிஓசி ரெண்டுமே நான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஜஸ்ட் அந்த காமன் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகேங்களா? இது வந்து ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ். வீக்கர் ரெஃபரன்சஸ். கரெக்டா? வீக்கர் ரெஃபரன்ஸ்னா இது உங்களுக்கு போர் ஹை போர்ல வந்துரும். ரெண்டு நாளோட எக்ஸஸ் வந்து ஒண்ணா மெர்ஜ் ஆகுறது வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் அதுக்கப்புறம் டெய்ல். அப்புறமா வந்து உங்க வீக்கர் ரெஃபரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அப்புறமா ஒரு நாளோட ஹை வந்து இன்னொரு லோவா இருக்கும். அது எல்லாமே வீக் ரெஃபரன்ஸ்குள்ள நமக்கு வந்துடும். ஓகேவா? விஷுவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டர் ஃப்ளோ எடுக்க போறோம். ஆர்டர் ஃப்ளோல உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னா லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்சார்ப்ஷன் தெரியணும். அப்படின்னா எக்ஸாஷன் தெரியணும். ஸோ ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் தப்பா தான் கொஞ்சம் மாத்திக்கோங்க. EXHAUR எக்ஸாஷன். இத வந்துச்சு பாருங்க. டைரக்ஷன் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரேட் செட்டப். ஓகேங்களா? டைரக்ஷன் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? நான் அதான் ட்ரேட் செட்டப்ல மாடி வருது. ஓகே. ஓகேங்களா? சரி. சொல்லு. சரி, ஓகே. இது ஒரு 3 பாயிண்ட் நமக்கு தேவை. அதாவது என்ன ட்ரேட் செட்டப் கிடைக்குது, ரெண்டாவது வந்து எந்த விஷுவல் ரெஃபரன்ஸ்ல நமக்கு வந்து இந்த ட்ரேட் செட்டப் கிடைக்குது, மூணாவது வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேங்களா? அதாவது இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், அந்த அப் ட்ரெண்டுக்கான அந்த ஒரு ட்ரேட் செட்டப் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்லிஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த ட்ரேட் செட்டப் வந்து ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ்ல இருந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும். மூணாவது இப்போ மார்க்கெட் வந்து மேல போகுது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ் நமக்கு, அதாவது அந்த ஆர்டர் ஃப்ளோல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது மூணுமே நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நம்ம வந்து ஜென்ரலா இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுடுவோம். நம்ம வந்து இப்போ அப்பப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்னு இல்ல வந்து மொமெண்டம் டிராப் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம லேட்டரா வருவோம் நம்ம. ஓகேங்களா? இனிஷியலா வந்து நம்ம எந்தெந்த ட்ரேட் செட்டப் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றத நம்ம வந்து இப்போ நோட் பண்ணிக்குவோம். மத்த எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க. ஓகேவா? நமக்கு வந்து இருக்கிற ட்ரேட் செட்டப் ரெக்கார்டிங் போட்டீங்களா? ரெக்கார்டிங் இருக்கு ப்ரோ. ஓகே, நான் அதை கேட்டுக்கலாம். ஆக்சுவலா நேத்து என்ன ஆச்சுன்னா வெறும் 5 நிமிஷம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டெலீட் ஆயிட்டு இருக்குது. ஓகே, ரன்னிங்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. வாய்ஸ் எல்லாம் இருக்குதான், அதையும் பார்த்துக்குங்க. இல்ல வாய்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் டிரைவ் இருக்கு. கரெக்டா? ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் இருக்கு. ஓப்பன் ரிஜெக்ஷன். ஓடி எப்படி போடுங்க? ஓடிடி ஓடாரான்னு போட்டு. ஓகே, பரவாயில்ல. நம்ம நோட் டைப் பண்ணிட்டேன். சார்ட் கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே. நம்ம நோட் வந்து செட்டப் வந்து இது 3 செட்டப் நம்ம கிட்ட இருக்கா? இதுல வந்து ஐபி விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஐபியை வந்து ஃபெயில்ட் ஆக்ஷனுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஃபெயில்ட் ஆக்ஷன் போட்டுக்கலாம். ஃபெயில்ட் ஆக்ஷன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அது நமக்கு டார்கெட் பாயிண்ட். ஆக்சுவலா வந்து இங்க பை செல் ஓகே, ட்ரேட் செட்டப் ஓகே, விஷுவல் ரெஃபரன்ஸ் ஓகே, கன்ஃபர்மேஷன் ஓகே. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிக்கு. விஷுவல் ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிட்டுக்கும் பண்ணிக்கலாம். இது வந்து மூணுத்துக்குமே வரும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிக்கும் வரும், எக்ஸிட்க்கும் நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். விஷுவல் ஏன்னா நம்ம விஷுவல் ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் பாயிண்டாவும் செட் பண்ணலாம். அதே பாயிண்ட் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே செட் ஆகும். எஸ்எல்லுக்கும் போட்டுக்கலாம். அதான் எஸ்எல் வந்து உங்களுக்கு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸ் ரெண்டு. ஓகே, நம்ம காமால போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் டார்கெட்.
2த்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். எக்ஸிட்ன்றது 2மே வரும் உங்களுக்கு உள்ள. ஸோ நம்ம வந்து இந்த 3 செட்டப் நமக்கு மெயினா பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாசிவ் பை பாசிவ் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல. ட்ரேட் என்ட்ரி வந்து நம்ம அது நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இந்த பாசிவ் பை, பாசிவ் செல்ன்றது தான். இப்ப இந்த ஓப்பன் டிரைவ் வருது, இல்ல ஓப்பன் அது வந்து உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? இவன் வந்து நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? அதாவது இப்போ ஓப்பன் டெஸ்ட் டிரைவ்னா நல்லா இறங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பணும். கரெக்ட் தானே? அதே போல இப்படி மேல போயிட்டு இப்படி கீழ உடையணும். ஸோ அப்ப நம்ம இங்க திரும்புறோம் இல்லையா? இங்க திரும்புறப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த லிமிட் ஆர்டர் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மத்தத நம்ம வந்து பயன்படுத்திக்க தேவையில்ல. அப்படி இல்லன்னா, ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு இப்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இல்ல வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஜோன்ல நமக்கு பாசிவ் பையோ, பாசிவ் செல்லோ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் செட்டப்லாம் இருக்குது. ஆ செட்டப் நமக்கு ஓகேவா? ட்ரேட் செட்டப்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது ட்ரேட் செட்டப்னா ஃபார் என்ட்ரின்னு போட்டுக்கலாம். ஃபார் கன்ஃபர்மேஷன். எங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஃபார் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து என்ன பண்ணணும்? டெல்டா வந்து ஆ 75% to 100% ஆஃப் கிரிட்டிக்கல் டெல்டா. அதாவது நமக்கு டெல்டா வேல்யூ இருக்குல்ல, அவன் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? மினிமம் 75ல இருந்து 100% நமக்கு வந்து கண்டிப்பா என்ன பண்ணியாகணும்? அந்த கிரிட்டிக்கல் டெல்டாக்கு நியர் பைல இருந்தாகணும் நம்ம போற ட்ரெண்டுக்கு. ஸோ அது மட்டும் நம்ம வந்து ட்ரேட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆர்டர்ஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மொமெண்டம் டிராப். மொமெண்டம் டிராப் அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாஷன். ஓகே டிராப் எக்ஸாஷன் எல்லாம் ஒண்ணுதானே? மொமெண்டம் டிராப். ஓகே நம்ம இந்த மொமெண்டம் டிராப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் பார் ஒரு மொமெண்டம் டிராப்பு. வேற என்ன மொமெண்டம் டிராப்ல வரும்? இன்டிஷன் கேண்டில்ஸ். இன்டிசிஷன் எடுத்துக்கலாம். இன்டிசிஷன் கேண்டில் வரும். இன்டிசிஷன் கேண்டில்னா ஸ்பின்னிங் டாப் நோ மாதிரி அந்த கேண்டில் வரும். நோ வால்யூம் கேண்டில், Passive by passive candles. எஸ் வால்யூம் கேண்டில். பாசிவ் பை பாசிவ் செல் வரும் நமக்கு. அப்புறமா லோ வால்யூம் கேண்டில். நெக்ஸ்ட் இதுல வந்து முக்கியமா பாக்குறது லோ வால்யூம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வித் ஹை வால்யூம். இந்த ஒரு ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இதுவும் நமக்கு வரும். என்னன்னா, நமக்கு வந்து அந்த லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து அதுல வந்து இது தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரேடிங்ல வந்து இன்னைக்குள்ள விட்டுருங்க. நாளைக்குலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்து நிஃப்டி மட்டும் கிடையாது. ஓகேவா? நிஃப்டி மட்டும் இப்ப கிடையாது. நிஃப்டி, ஸ்டாக்ஸ் இது 2மே என்ன பண்ண போறோம்னா, நாளையிலிருந்து நம்ம செக் பண்ண போறோம். எப்படி செக் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். ஓகேவா? நம்ம பழையபடி நம்ம பேக் டூ நம்மளோட பேசிக்ஸ்க்கே போயிடுவோம். நமக்கு வந்து இந்த செட்டப்ல ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் இல்ல ORRD இதுல வரக்கூடிய ட்ரேட மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட செட்டப்ல வரத மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போறோம். ஆக்சுவலா நமக்கு தனியா இங்க எழுத முடியாது. கீழயே போட்டுப்போம். இப்ப நீங்க ஃபாஸ்ட் மொமெண்டம் வித் ஹை வால்யூம் அப்படின்னு போட்டுக்கிறீங்களா? ஆமா. அது வந்து கண்டினியூஷன் ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம், பிரேக் அவுட்டுக்கு. ஆக்சுவலா இல்ல. இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட் வித் ஹை வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா, லாங் பிரேக் அன்வைண்டிங். அவுட்டுக்குங்க. இல்ல நான் சொல்றேன். லாங் அன்வைண்டிங். அப்படின்னா ஷார்ட் கவரிங்.
இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது வரும். இந்த மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா வந்து ஷார்ட் கவரிங் லாங் வெண்டிங் வந்து உங்களுக்கு லோ வால்யூம்ல வராது, ஹை வால்யூம்ல தான் வரும் உங்களுக்கு ரெண்டுமே. ஓகேவா? சரி, ஹை வால்யூமா இருக்குது. ஓகே, ஓகேங்களா? ஓகே. கேண்டில் வந்து சும்மா ஒரு சின்ன கேண்டிலா இருக்கு, பாடி ரொம்ப சின்னதா இருக்குன்னு அது வச்சுக்கோங்க. வந்து ஆனா உங்களுக்கு ப்ரோ, அதாவது உங்களுக்கு நான் அதையும் நோட் பண்ணிடுங்க வரேன். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வித் ஹை வால்யூம் அண்ட் பிக் கேண்டில். இது ஓகேவா? ஏன்னா சின்ன கேண்டிலா இருந்ததுன்னா மேல போறதுக்கு விட மாட்டான். இல்ல மேலேயோ கீழேயோ வந்து உங்களுக்கு கேண்டில் வந்து பெருசா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, பெருசா இருக்கணும். சின்ன கேண்டிலா இருந்து விட மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க பேசிவ் செல்லர், பேசிவ்னா லிமிட்டட் செல்லரும் பையர் இருக்கும்போது வந்து அந்த அவங்களுடைய இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடியா, ஓடிடியா, இல்ல ஓஆர்ஆர் செட்டப்பான்னு பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து சேப்பு டெல்டா ஆன் ஃபர்ஸ்ட் 5 minutes candle ஃபார் இன்ஸ்டிடியூஷன் ஒரிஜினல் ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 5 minutes candle செக் பண்ண போறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஆர் செக் பண்ண போறோம். நாளையில இருந்து ஏடிஆர் வந்து ஃபர்ஸ்ட் 5 minutes candle தான் பண்ணணும் நமக்கு. லெஸ் தென் 30 50% இருக்கணும். 50% இஸ் குட். லெஸ் தென் 30%னா 30 to 50 அப்படின்னு போட்டுருங்க. இல்ல ஆக்சுவலா வந்து உங்களுக்கு 30க்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து நமக்கு பெஸ்ட், அது பயங்கரமான சூப்பரான ஒரு நமக்கு டார்கெட் கொடுக்கும். 50% உங்களுக்கு நல்ல விஷயம் தான், பெஸ்ட் ஃபார் என்ட்ரி. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் ஏடிஆர் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுருக்கீங்களா, ஓடியோ அது போட்டுருக்கீங்களா? ஆமா. அது பாக்குறதுக்கு முன்னால வந்து இவன் வந்து பி சேஃப் ப்ரொஃபைலா அக்செப்டேஷன் கொடுத்துருக்கானா, அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் சொல்றீங்களா? அதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்னு கூப்பிடுவோம். அதான் ஓடி எடுப்போமா எடுக்க மாட்டோமா. நான் இப்ப இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல தான் எழுத வந்திருக்கேன் நானு. அந்த இதுலயே பிராக்கெட் போட்டுக்குங்க. அதுலயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கன்சிடர் பி சேஃப் சேஃப்னு போட்டுருங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து நான் அந்த ஷேப்லாம் இருக்கு இல்லையா, பி ஷேப்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் அடுத்ததுக்கு வரேன். செக் நியர்பை டார்கெட் மட்டும் தான். அதாவது நம்ம வந்து விஷுவல் ரெஃபரன்ஸ் வந்து பக்கத்துல என்ன நம்ம செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நாளோட ஒரு பி ஷேப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி ஷேப்போ இல்ல வந்து ஒரு பி ஷேப்போ அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த இதுல வந்து ஒரு ஓஆர்ஆர் யூ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இங்க நமக்கு வந்து பை என்ட்ரின்னு கொடுக்குது. ஆனா நமக்கு வந்து டார்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1:1 கூட நமக்கு கொடுக்காது. அதுக்குள்ளவே நமக்கு வந்து விஷுவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணது ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், நியர் பை டார்கெட்டுக்கு ஏதாச்சும் விஷுவல் ரெஃபரன்ஸ் செக் பண்ண போறோம். அப்பதான் நீங்க என்ன பண்ணலாம், அங்க வந்து அந்த பிஓசியோ இல்ல வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்டோ இல்ல பையிங் சிங்கிள் பிரிண்டோ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, சரிங்களா, இந்த விஷயம் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளையிலேருந்து நம்ம ட்ரேட் என்ட்ரிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ட்ரேடும் எடுக்க போறோம். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன், இதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க அர்ஜுன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரீ மார்க்கெட் பார்க்குறது செக் லிஸ்ட் இருக்கா? ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ப்ரீ மார்க்கெட்ல நம்ம சொல்றனால நம்ம அதுல வந்து நம்ம எழுதிக்கலாம் ப்ரோ. ஓகேவா? ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம போட்டுறோம் உங்களுக்கு 4வது 5வது. ஆக்சுவலா 5வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து இல்ல ட்ரேட்ல நம்ம என்ன ஓப்பன் டிரைவ்னா ட்ரேட் எப்படி போணும், ஓப்பன் டெஸ்ட் இதெல்லாம் எங்க என்ட்ரி போணும், எங்க ஸ்டாப் தெரிஞ்சிரும் நமக்கு இது. ஸோ நமக்கு இதுவே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் இல்ல போஸ்ட் மார்க்கெட் அந்த அனாலிசிஸ் நம்ம வந்து வச்சுப்போம். அதுக்கு கீழே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம வச்சுப்போம்.
ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ் எந்த ஷேப்ஸ்ல வந்து போட்டிருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் நம்ம இங்கே அப்படியே பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல கன்சால்டேஷனா, அப்படின்னா சைட்வே. ஓகே, சைட்வேஸ்ல நம்ம தேவை கன்சல்டேஷன். இந்த 3 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓவரால் இதுல. அப்புறமா நமக்கு ஷேப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பி ஷேப் இருக்கு, டி ஷேப் இருக்கு, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, டி அதுக்கப்புறமா வந்து நார்மல், டி அதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். டின்னு போட்டுருங்க. டி ஷேப்னு போட்டோம்னா டக்குன்னு புரிஞ்சுக்கணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பாயிண்ட் வந்து POC மைக்ரேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, POC அண்ட் வேல்யூ ஏரியா மைக்ரேஷன். ஏரியா ஓவர்லேப் சரி ஓகே. மைக்ரேஷன் இல்லை ஓவர்லேப்பிங் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ 4 நாள் கன்சால்டேட் ஆயிருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலு, ஒரு PPOC இல்லை வந்து வெறும் ஒரு POCலாம் போட்டுட்டு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் ஓவரால் ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாமே நம்ம வந்து முன்னாடி நாளே பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல கொடுக்குது, இல்லை வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் போட்டுட்டு ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் போட்டிருக்கான் ப்ரீவியஸ் டேல. அப்போ எனக்கு வந்து இது அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட் டேல எனக்கு வந்து ஒரு ஓப்பன் ட்ரைவ் செட்டப் கொடுத்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் செட்டப் நல்லா இருக்கும் ப்ராப்பரா. ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதே போல் ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ரன்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், கான்ஃபிடன்ஸை மெஷர் பண்ணணும். அதையும் நான் நோட் பண்ணிடுறேன். ஒன் டைம் ஃப்ரேம் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ஃப்ரேமிங் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா POC மைக்ரேஷன் வச்சு மெஷர் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேல்யூ ஏரியா ஓவர்லேப்பிங், ஓவர்லேப்பிங் இல்லை ஷிஃப்டிங். அதாவது வேல்யூ ஏரியா வந்து உங்களுக்கு ஷிஃப்டிங்னு போடலாமா? ஓகே, ஷிஃப்டிங்கே வச்சுப்போம். ஷிஃப்டிங் சத்தம் ட்ரெண்ட். ஓகே, அதாவது நமக்கு வேல்யூ ஏரியா வந்து ப்ரீவியஸ் டேவோட பாட்டம்ல வந்து வந்துட்டு இருக்கா, இல்லை ப்ரீவியஸோட டாப்ல வந்துருக்கான்றத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம், கான்ஃபிடன்ஸ் மெஷர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பாயிண்ட் நம்ம வந்து நம்ம இதுக்கப்புறம் செக் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து இன்ட்ராடேக்கு. நான் வந்து மேலேயே நோட் பண்ணிடுறேன். டெய்லியும் ஒரு 7 மணியா இல்லை ஒரு டைம் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் வச்சுக்கலாம். நான் நைட்ல வைப்பேன் ப்ரோ. நான் டெய்லி நைட்ல, காலையில் வேணாம். காலையில டைம் சப்போஸ் வந்து இழுத்துட்டு போச்சுன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாருக்குமே ரெடியாக ஆஃபீஸ் போகிற வேலை இருக்கும். நைட்டு தான் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஆஃபீஸ் போகிற ஒர்க் இருக்கும். அதனால நைட்டே செட் ஆகாது, காலையில் செட் ஆகாது. நைட்டே வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு 7 பேர் தான் வருவோம், அவ்வளோதான் வருவோம். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ, இல்லை எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைம் வச்சு 9 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். 7 மணியா 8 மணியா. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செக் லிஸ்ட் வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்க போறோம். பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்டாக் ஒரு 5 அந்த ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அன்னைக்கே நைட்டு. ஆக்சுவலா நாங்க வந்து பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. சுரேந்தர் ப்ரோ கேட்டு பாருங்க, நாங்க ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து இதுவாயிடுச்சு அப்படியே. அப்புறம் விட்டுட்டு
இதெல்லாம் சூப்பரானது. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன எங்கேயோ போயிருக்கீங்க நீங்க? நிறைய பேர் வரல, வந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். எல்லாமே போட்டீங்க, இன்னும் ஒண்ணு போடல. என்ன அது சொல்லுங்க. ஜோர்னல் மெயின்டெனிங் போடல. என்ட்ரி எடுத்த தான் நம்ம ஜோர்னல் மெயின்டைன் பண்ண முடியும். இங்க சேவ் ஆகுதா? ஒரு 1 வீக் ப்ரோ வெளியே போயிடு சொல்லுங்க ப்ரோ. ஒரு 1 வீக் வந்து நம்ம ஒரு பேக் டெஸ்ட் இருந்து எப்படின்னா, இப்போ வேல்யூ ஏரியாவில் ஹையில் இருக்கும்போது எப்படி, பிஓசியில் இருக்கும்போது எப்படி, அந்த ரெஃபரன்ஸ்ல எல்லாம் எப்படி எல்லாம் வந்து ஆர்டர் ஃப்ளோ ரியாக்ட் பண்றான், நம்மளுடைய வால்யூம் அதுக்கு ஆர்டர் அந்த ரெஃபரன்ஸ்லேயே எப்படி இருக்குது, ப்ரீவியஸாக எப்படி வந்து குறைஞ்சிட்டு வரானா எப்படி எப்படி தெரியுதா, அதை வந்து கொஞ்சம் பேக் டெஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, இங்கெல்லாம் வந்து பெரிய கேப் இருக்கு. கண்டிப்பா வருவான், கவலைப்படாதீங்க. அப்படி இல்ல, 0 பிரிண்ட் விட்டுட்டான், அது மெயின் ப்ரோ. நிறைய செக் பண்ணிட்டேன். நான் எப்படியோ மேல போயிட்டு இருக்கான், நான் எப்படிதான் போறான்னு தெரியல. அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து நம்ம அனாலிசிஸ் மார்க்கெட் நல்லா பெருசா தான் போயிருக்கான். இதுல பாருங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல பாருங்க, எங்க எண்ட் ஆகும்னு பாருங்க. அவன் வந்து அந்த பி ஷேப் ஏதோ போட்டிருந்தான் இல்லையா ஒரு நாள், அதோட பிஓசி கிராஸ் பண்ணிட்டான். ஆமா, நான் பார்த்தேன், ரெஃபரன்ஸ் தான் நோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா வந்து அங்கதான் பாத்தீங்கன்னா, நிக்கிறாங்க. நீங்க ஓவரால் ட்ரெண்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியல யாரும். மார்க்கெட் இங்க கன்சல்டேட் ஆயிருக்கா? எது போஸ்ட் மார்ட்டம் அனலைஸ் போடுறீங்களா? வீடியோஸ் யூடியூப்ல போறேனே நானு. இந்த நோட்டிஃபிகேஷனே வரல எனக்கு. நான் நேத்து கூட போட்டேன். நான் ஆக்சுவலா வந்து இப்போ இது 3 நாள் கன்சல்டேட் ஆயிருக்குதா மார்க்கெட்டு. இந்த 3 நாள் கன்சல்டேஷனோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆர்ஆர் யூவா கரெக்ட்டா? தெரியலங்க, எனக்கு ஓபன் இது தெரியல, க்ளோஸ் தெரியல, நீங்க சொல்லுங்க. இது வந்து ஓப்பன், இங்க வந்து க்ளோஸ். அண்ட் அதே பாத்தீங்கன்னா இவன் வந்து ஓஆர்ஆர் டி. ஆனா உங்களுக்கு வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு நல்லா கீழே இறங்கி வந்துட்டு என்ன பண்றோம், திருப்பி மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டான். ஸோ அப்போ ஆக்சுவலா என்னன்னாக்கா, இந்த ஓப்பனேஷன் அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்க பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஆனா வந்து இந்த டவுன் வரும்போது என்ன பண்ணல, இந்த ஓஆர்ஆர் யூவோட லோ வந்து பிரேக் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்ணானா, இந்த பையிங் குள்ள வந்துட்டு நல்லா மேல போய் பிஓசி மேல க்ளோசிங் வச்சிருக்கானா. இங்க வந்து ஒரு பையிங் பிரஷரா. அண்ட் அகைன் இவன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஓஆர்ஆர் டி எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு மார்க்கெட் தான். ஆனா நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம இது 3 நாள் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல வந்து மார்க்கெட் போயிருக்கா 3 நாளுமே சேர்த்து வச்சு பார்த்தோம்னா. நேத்து வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு, ஷார்ட் கவரிங் பண்ணிருக்கானா. சோ ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னா எப்ப ஷார்ட் கவரிங் நடக்கும் ஃபியூச்சர்ஸ்ல? இப்ப செல்லர்ஸ்லாம் வந்து எப்ப ப்ரோ வெளிய போவான்? ஒண்ணு அவனுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அத புக் பண்ணுவான் கரெக்ட்டா? ரெண்டாவது அவன் வந்து மார்க்கெட் வந்து அவனுக்கு அகைன்ஸ்டா பொசிஷன் க்ளோஸ். இல்ல எனக்கு கேட்கல, நீங்க சொல்லுங்க, கட் ஆயிடுச்சு. இப்போ எதுல இருந்து கேட்கல உங்களுக்கு? ஷார்ட் கவரிங் எப்போ வரும் அப்படின்னீங்களா? அது உங்களுக்கு ஷார்ட் கவரிங் எப்ப நடக்கும்? ஒண்ணு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும்போது கரெக்ட்டா? ஓகே, ப்ராஃபிட். இல்லனா லாஸ் புக் பண்ணும்போது. உங்களுக்கு ப்ராஃபிட் எப்ப புக் பண்ணுவான்? அவனுக்கு தேவையான டார்கெட் வந்துச்சுன்னா அப்ப அங்க புக் பண்ணுவான். லாஸ் எப்ப புக் பண்ணுவான்? அவனுக்கு அகைன்ஸ்டா ட்ரெண்ட் போகுதுன்னா புக் பண்ணுவான் கரெக்ட்டா? சோ ஏதோ அதுல உங்களுக்கு ஷார்ட் கவரிங் வரப்போகுது. ஒண்ணு ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்ல லாஸ் புக்கிங்கோ வரப்போகுது. இதோட இன்டைரக்ட் மீனிங் என்ன உங்களுக்கு? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம் கரெக்ட்டா? பொசிஷன் ஷார்ட் கவரிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்சிட்டும் கன்சல்டேஷன் ஆகணும், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஷார்ட் கவரிங் மோஸ்ட்லி எப்ப வரும் உங்களுக்கு? மேக்ஸிமம் வந்து எஸ்எல் வந்து இதாகும்போது மேக்ஸிமம் வரும். ஒண்ணு வந்து அதாவது ஒண்ணு வந்து அவனோட டார்கெட் கிடைச்சிச்சுன்னா அப்போ வந்து ஷார்ட் ஃபுல்லா புக் பண்ணுவான், தேவை டார்கெட் கிடைக்கும்போது. அப்படி இல்ல மார்க்கெட் வந்து எனக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டு போகுதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அவன் டைரக்ஷன்ல வராதுன்னும் போது அப்போ மார்க்கெட் ஷார்ட் கவரிங் நடக்கும் கரெக்ட்டா? ஆமா.
ஸோ நேத்து அதான் நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்கான்னா, 3 நாள் கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து போட்டுருக்கான். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல என்ன பண்ணிருக்கான்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, ஷார்ட் கவரிங் ரேலியே குடுத்துட்டான். பெரிய மூவ்மெண்ட். நல்ல வால்யூமும் கூட. ஆனா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணான் உங்களுக்கு, அந்த ஷார்ட் கவரிங்கோட ரேஞ்ச்ல சுத்திட்டு இருந்தான். ஃபுல் டே. கரெக்ட்டா? ம். அண்ட் ஓப்பனிங் என்ன பண்ணிட்டான்னா, மேல தான் வந்து வச்சிருக்கான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ வந்து நீங்க மெர்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரொஃபைல. உங்களுக்கு அரௌண்ட் வந்து பிஓசி ம். இங்க வரும். நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி சரி காட்டுறேன். கன்சல் இப்போ மெர்ஜ் பண்ணும்போது எந்த பிஓசியோட எக்கோ கொடுக்குது. இப்போ இது 3 நாள் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோமா நம்ம இங்க? இந்த 3 கன்சாலிடேஷன் ஃபேஸ் இங்க இருக்கு. பிஓசி இங்க இருக்கா? எங்க நம்ம டோக்கன் ஏறுவானா? உங்களுக்கு அடுத்து இன்னைக்கு அதாவது இவன் ஃபர்ஸ்ட் கேண்டல் ஷார்ட் கவரிங். அதுக்கு அடுத்து ஃபுல் டே மார்க்கெட் என்ன பண்றான் பாருங்க. ஃபுல் கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கானா? கன்சல்டேஷன் ஆனவன் என்ன போட்டிருக்கான் உங்களுக்கு இந்த இடத்துல? ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். கரெக்ட்டா? பிபிஓசி. ரெண்டாவது நீங்க இன்னொன்னு செக் பண்ணீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ரேஞ்சுக்கும் மேல தான் வந்து இந்த பிபிஓசியே போட்டிருப்பான். கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கணக்கு எடுத்துக்கலாமா? ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அக்செப்டன்ஸ் கொடுத்த அடுத்த நாள் கேப் அப்ல ஓபன் பண்ணிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் என்ன பண்றான், ப்ரீவியஸ் டே ஹைல வந்து கொடுக்குறான். ஓடிடி. அதாவது ஓபன் இது வந்து நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்க மாட்டோம் இத. பியூர் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? ஆமா. பியூர் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஓபன் டெஸ்ட் டிரைவ் அப்னு வரும். பியூர் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நீங்க ஆர்டர் ஃப்ளோ எதுவுமே யூஸ் பண்ணாம பியூரா மார்க்கெட் ப்ரொஃபைல் பாக்குறீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு பார்க்கும்போது இவன் வந்து ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் மாதிரி வரும். ஏன்னா உங்களுக்கு ஓப்பன் என்ன பண்றான், டெஸ்ட் பண்றதுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. கீழே இறங்கி வந்துட்டு ஓப்பன் வந்து உடைக்கிறானா, அங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்றான் உங்களுக்கு இப்போ மூமெண்டம் கொடுத்து போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கான், நேத்தே வந்து நான் ஆக்சுவலா நீங்க அந்த இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டைம் கிடைச்சா போய் பாருங்க. நான் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான் என்னன்னா, நமக்கு வந்து இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஷார்ட் கவரிங் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. அண்ட் பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போயிருக்கு. இது வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதுல. அதுல டார்கெட் நான் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் தான். ஆக்சுவலா இது கிடையாது. இல்ல இது கிடையாது. சாரி. இத கிராஸ் ஆச்சுன்னா இங்க போகும்னு சொல்லியிருப்பேன். இந்த பிஓசி போகும்னு சொல்லியிருப்பேன் நான். ஆக்சுவலா நமக்கு வந்து மார்க்கெட் இப்ப அங்கதான் வந்திருக்கான். ஓகேவா? சரி ஓகே ப்ரோ கட் பண்ணிப்போம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே. பை.